வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களிலிருந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கண்டக சனி காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. தேவையில்லாத விவாதம் ஏற்படுறது, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுறதுன்னு வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் உறவினர்கள் கூட உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயங்களும் உங்களால் ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்குமே மற்றவங்களுக்காக பேச போய் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாகவே முடிஞ்சிருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதால மனசில் ஒரு நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். துணிவும் தன்னால் பிறக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் கண்டக சனி காலங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பொதுவாகவே காலச்சக்கரத்தில் 5வது ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியோட ராசி அதிபதி சூரிய பகவான் தான். நவகிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய பகவான். இது காலச்சக்கரத்தில் இதயத்தை குறிக்கக்கூடிய சரராசி. பொதுவாகவே உடல் அமைப்பு சிம்ம ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த உடலும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்க. சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் காலம் கூடி செல்ல செல்ல உடல் பருமனும் உடலுக்கேற்ற உயரம் அழகான கண்கள் அமைஞ்சிருக்கும். இவங்க பேசுகிறப்ப கண்களையும் கைகளையும் அசைக்காம மட்டும் இருக்க முடியாது. முன்கோபங்கிறது அதிகமாக இருந்தாலும் அனாவசியமான கோபப்பட மாட்டாங்க. கோபத்தில் ஒரு உண்மைங்கிறது நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னோர் வழிபாடு ரொம்பவுமே அவசியமானது. முன்னோர் வழிபாடு செய்ய செய்ய வாழ்வுங்கிறது விருத்தி அடையும். முன்னோரை நினச்சி ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். குணத்துலையும் சரி வீரத்துலையும் சரி தைரியம் நிறைஞ்சவங்க தான் சிம்மராசி அன்புகள். இயல்பாகவே யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க. தன்னை அண்டி வந்த நபர் யாராக இருந்தாலும் ஆபத்துன்னு வந்துட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பகைன்னு வந்துட்டா இருந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் பண்ணவங்க. அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே இருக்கும். சூதுவாதம் தெரியாமல் எல்லாருமே நம்பி ஏமாந்தடும் செய்வாங்க. அதே மாதிரி புகழ்ந்து பேசிட்டே இவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு காரியம் சாதிச்சுக்குவாங்க. பின்னாடி போய் திட்டக்கூடியவங்க தான் இவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க. இவங்களை எல்லாமே இனம் கண்டு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னாவே உங்கள் வாழ்வு அற்புதம். வீண் சண்டைக்கு போகாதவங்க நீங்கள் தான். வர சண்டையை சும்மாவே விட மாட்டீங்க. உயர்ந்த மனிதருக்கு உண்டான எல்லா பழக்கங்களும் இருந்தாலும் முன்கோபங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் செய்யக்கூடிய விஷயம் தப்புன்னு தெரிஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்வு அற்புதம். எதிர்காலத்தை பற்றின சிந்தனை எப்போதும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதனால் உங்கள் வாழ்வை அற்புதமாக கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் துணைவியை பொறுத்த வரைக்குமே ஒரு துணையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்கு. நல்ல அற்புதமான குழந்தைகள் பெறுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவங்களா உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. புகழ் அந்தஸ்து இது எல்லாமே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதும் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து இந்த கண்டகசனி காலங்களில் சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சனி பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர இருக்கிறார். அடிப்படை வசதி எல்லாமே உயரப்போகுது. பட்டம் பதவி இது எல்லாமே தேடி வரும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு தாராளமாக இருக்கும். விரோதிகள் கூட இனி உங்களை விட்டு விலகி தான் போவாங்க. அனுகூலமாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இப்படி இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாங்கணும். தேவையில்லாத விவாதத்தை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது தான். ஏற்கனவே குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்கள் பக்கம் நியாயத்தை புரிஞ்சுக்காம தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி யார் என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் இந்த காலத்தில் அமைதி காத்துட்டு வர பாருங்கள். நிலைமை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாவே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை விஷயமா கூட கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு முக்கியமாக ஒரு பத்திரத்தை கையெழுத்து போடுற மாதிரினா கூட ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்த பின்னாடி கையெழுத்து போடுங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது நல்லது. கண்டிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்கள். வெளி உணவுகளில் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆறுதலான உணர்வு ஏற்படும். பிள்ளைகளோட கல்வியிலும் கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கொஞ்சம் அத்தியாவசியமான செலவு இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யறது நல்லது. ஒரு கடனை அடக்கி இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு சிறப்பு தான்.
வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்க கூட உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை செஞ்ச பின்னாடி செயல்படுறது நல்லது. அதிகமாக கடன் வாங்கி முதலீடு செய்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. விற்பனையை அதிகரிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன்கிறது கிடைக்கும். கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கணக்கு பார்க்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதனால் பிரச்சனையை தவிர்க்கலாம். அதே மாதிரி தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் செயல்படுறதா இருக்கட்டும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க. தொழில் ரகசியத்தையும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வாடிக்கையாளர்கள் இந்த காலத்தில் தேடி வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கனிவாக பேசுறது நல்லது. உரிமையாக பேச போய் அது ஒரு வேறு பிரச்சனையே முடிஞ்சிடலாம். அதனால் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் வாய் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன மாற்றம் எல்லாமே தொழிலில் செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கெடிபிடி இல்லாமல் அதிகமாக இருக்கலாம். மேலதிகாரிகள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்களேன்னு ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மேலே கடிஞ்சு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாமே பெருசுப்படுத்த வேணாம். தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது கூடி வந்திருக்குது. பதவி உயர்வாக இருக்கட்டும், ஊதிய உயர்வாக இருக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக வரக்கூடிய காலங்கள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்படுறது இந்த காலத்தில் அவசியம். அதே மாதிரி மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட விடாமல் தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சமயோஜ புத்தியோட செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கிறது வெற்றி கிடைக்கும். குறிப்பாக திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை அஸ்தம நட்சத்திரனால நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. தொழுநோய், காசு நோயாளி இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த காலத்தில் நீங்கள் செய்ய பாருங்கள். இதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இதனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்துமே உங்கள் மனசில் யாருமே நமக்கு ஆதரவாக இல்லையேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அலைச்சலும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதனாலேயே மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நிறைய சோர்வை நீங்கள் கண்டுட்ருக்குறீங்க. சில பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமானது. வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பாரங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறது ரொம்பவுமே அவசியமானது. ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு உயர் பதவியாக இருக்கட்டும், வெளிநாட்டு யோகமாக இருக்கட்டும், வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மனம் தளராமல் செயல்பட்டு வர பாருங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே நீங்கள் சனிக்கவசம் பாடி சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த மாதத்திலிருந்தே சிம்மராசி அன்புகளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய நேரங்கிறது அமைச்சிருக்குது. உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. இதனால ஒரு முழு வாய்ப்பு உங்களால் பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி தரும். இந்த காலத்தில் பல வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியாக நீங்கள் திட்டமிடலோடு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்ல வெற்றி ஏற்படும். வேலையில் நல்ல வருமானத்தையும் இதனால் ஈட்ட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலத்தில் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்கறது இந்த காலத்தில் அவசியம். அதே மாதிரி அரசாங்க அதிகாரி மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதையுமே கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாண்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில வெற்றி தான். நீங்கள் இயல்பாகவே ஒரு கடின உழைப்பாளி தான். நீங்கள் கடின உழைப்பை சரியான திசையில் செலுத்திட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிங்கிறது தொடர்ந்து ஏற்படும். அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் திருமணமானவங்களுக்கு எல்லாமே மனசில் ஒரு மன அழுத்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு ஓய்வுங்கிறது கொஞ்சம் நேரம் வேணும். அதே மாதிரி அதிகப்படியான குழப்பங்கிறது வேண்டாம். குடும்பத்து மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாவே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ ஏற்பட்டாலும் அதை பெருசுப்படுத்தாமல் இருக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் இதனால் ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். சிம்மராசி அன்பர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்கன்னா முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உடல்நலையும் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, செய்யக்கூடிய விஷயங்களே தடை ஏற்படுதுன்னு நினச்சிங்கன்னா தினமுமே ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு சூரிய பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். மொத்தத்தில் தொடர்ந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்தே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறது ஒரு வகையில் யோகம்தான். அவரோட தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறாங்க. தொழிலை எதிர்பார்க்குற அளவுக்கு முன்னேற்றங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் தாராளமாக பல முயற்சிகள் செய்யலாம். இருந்தாலும் ஒரு அதிக முதலீடு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் இருக்கிறதால எல்லா விஷயமும் உங்களால் சாதகமாக செஞ்சு முடிக்க முடியும். இருந்தாலும் சனியோட பார்வை ராசியிலே பதிகிறது சில நேரத்தில் தட தாமதங்கிறது வரும். அதனால் மனசு தளர விட்டுறாதீங்க. ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் மனசில் ஈடுபட பாருங்கள். இதனால் மனசில் அமைதி ஏற்படும்.
பெரியவங்க அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்படலாம். வாரிசுகளோட முன்னேற்றத்தை மனசில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் பெருசுப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் நோய் நொடின்னு வந்துட்டு இருந்த சூழ்நிலை எல்லாமே இனி படிப்படியாக குறையும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. இந்த காலத்தில் தொடர்ந்துமே நீங்கள் யாரையுமே நம்பி கொஞ்சம் ஒரு பொறுப்பை இல்லாமல் ஒப்படைக்கிறத தவிர்த்துட்டு வர பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. இப்படி செஞ்சுட்டு வந்தாவே மன வருத்தங்கிறது ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். கொஞ்சம் இந்த காலத்தில் கடனை கட்டுப்படுத்த பாருங்கள். கொஞ்சம் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். தொடர்ந்து துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் 2-3 தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல பலன் ஏற்படும். நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாக நடக்கட்டுங்கிற எண்ணத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர பாருங்கள். இதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள் இருந்து வரக்கூடிய காலங்களில் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் 6 மாதத்துக்கு பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.